أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்பட்டு வரும் கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமநாதபுரத்திலிருந்து பெனாசிர் என்ற சகோதரி கேட்குறாங்க, பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள ஒரு நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, அந்த நேரம் நாம் வீட்டிலேயே தொழுது துவா செய்யலாமா அல்லது பள்ளிக்கு சென்று தான் துவா செய்ய வேண்டுமா என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை மறுக்கப்படாது என்ற கருத்தில் சில ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யுரத்து துஆஉ பைனல் அதானி வல் இக்காமத்தி, பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபுதாவுது, திருமிதி, அஹமது, பைஹக்கி, தபுரானி போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஜெயித் அல் அம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இவர் நினைவாற்றல் குறைவுடையவராக இருக்கிற காரணத்தினால் இந்த அறிவிப்பாளர் தொடர் பலவீனமாகிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தி லஈஃபான, ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்த செய்தியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி வந்தோம். அதே நேரத்தில் இதே இந்த கருத்தில் அமைந்திருக்கிற வேறொரு ஆதாரபூர்வமான செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அகமதுல இடம்பெறக்கூடிய 12584வது செய்தி. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்ன துஆ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி ஃபதுஉ, பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் கேட்கப்படும் பிரார்த்தனை என்பது அது மறுக்கப்படாது, எனவே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் நம்ம துவா செய்யலாம், அப்படி துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படாது என்று இருந்தால் அதை எங்கே செய்கிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. வீட்டில் செய்கிறதா அல்லது பள்ளியில் வச்சு செய்கிறதா? பள்ளியில் வைத்து செய்தால்தான் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா, அப்படி ஏதேனும் நிபந்தனை இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. பிரார்த்தனைகளை பொறுத்தவரையில் அதை இந்த இடத்திலிருந்து கேட்டால்தான் அந்த பிரார்த்தனை ஏற்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையறுத்து சொல்லலை. பொதுவாக நாம் கேட்கிற பிரார்த்தனைகளை பொறுத்தவரையும் அது எங்கிருந்து கேட்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அது அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையினுடைய வகையில் வந்துடும். அப்போ இடம் குறிப்பிட்டு நபிகள் நாயகம் அவங்க சொல்லாத இடத்தில் நாம போய் ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்தில் பிரார்த்தித்தால் தான் உங்களுக்கு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இந்த பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களே ஒழிய அதை பள்ளியில தான் செய்யணும் அல்லது வீட்டில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் நமக்கு சொல்லி காட்டலை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பொதுவான மார்க்கத்தினுடைய விதிமுறைகள் அதனுடைய இடங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த ஹதீஸுகளை நாம் விளங்கி கொள்ள முடியும். அது என்ன? ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஐவேளை தொழுகைகளை பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவது தடுக்கப்படவில்லை என்றிருந்தாலும் அது ஆர்வமூட்டப்படவும் இல்லை. வீட்டில் தொழுது கொள்வதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு ஆர்வமூட்டியும் இருக்கிறாங்க. அதைத்தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நபி மொழியை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடியும். அபுதாவுதுல 480வது செய்தி, உங்களது பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த பெண்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்வது தான் உங்களுக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். பள்ளிக்கு போறதை தடுக்காதீங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் பெண்கள் அவங்க வீட்டிலேயே தொழுது கொள்வது தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து ஆண்கள் அவசியமாக அதான் பாங்குடைய சத்தத்தை கேட்பாங்கன்னா அவங்க பள்ளிக்கு சென்று தம்முடைய தொழுகையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும், பெண்கள் அவங்க வீட்டில் தொழுது கொள்வது தான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிற காரணத்தினால் வீட்டில் தொழக்கூடிய பெண்கள் அவங்க பாங்கிற்கும் அவங்க தொழுகையை தொழுவதற்கான அந்த இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் எதுவாக இருக்கிறதோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.
அந்த இடைப்பட்ட நேரம் தான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரமாக இருக்கிறது. அந்த இகாமத்திற்கும் பாங்கிற்கும் இடைப்பட்ட நேரம் என்று சொன்னது பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பெண்கள் வீட்டில் தொழுவது தான் சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க வீட்டில் இருந்தே அந்த பிரார்த்தனையை அந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்வாங்கன்னு சொன்னால், அது இந்த நபிமொழியின் அடிப்படையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் வரக்கூடிய பிரார்த்தனைக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் அது வரும். இதை நம்ம வேறொரு கோணத்திலையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சல்லஸ்னத்தை அஷ்ரத ரக்காத்தன் ஃபி யௌமின் வ லைலத்தின், யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் உபரியாக தொழுகிறாரோ, புனியலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்காக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 12 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும்னு சொன்னாங்க. இப்போ இந்த 12 ரக்காத் உபரியான தொழுகை என்பது வீட்டில் தொழுதால் கிடைக்குமா அல்லது பள்ளிவாசலில் தொழுதால் தான் கிடைக்குமா? இந்த 12 ரக்காத்தினுடைய தொழுகையை வீட்டில் தொழுதால் தான் நமக்கு அந்த மாளிகை கட்டப்படக்கூடிய நன்மை அடைய முடியுமா அல்லது பள்ளிவாசலில் தொழுதால் தான் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டுல எங்க தொழுதாலும் சரி தொழுதிருக்கணும் என்பதுதான் அங்கே விஷயமே ஒழிய எங்கு தொழுதிருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது ஆண்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஃபஇன்ன அஃலர ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபி பைத்திஹி இல்லல் மக்தூபத, கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை தமது வீட்டில் தொழுவதே சிறப்பாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில 731வது செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையான தொழுகையை பள்ளியில தொழுகிறதுக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உபரியான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அதை வீடுகளில் தொழுது கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த உபரியான தொழுகையை வீடுகளில் தொழுவது சிறந்தது. அதே நேரத்தில் ஒருவர் 12 ரக்காத் இந்த உபரி தொழுகையை பள்ளி வாசல்லையே தொழுது வர்றாருன்னா அவருக்கு இந்த நன்மை கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டோம். இங்க என்ன விஷயம்? 12 ரக்காத்து தொழணும் என்பதுதான் விஷயம். இப்போ 12 ரக்காத்து தொழுதுட்டாலே, உபரியா ஒரு நாளைக்கு அதை நிறைவேற்றிட்டாலே சுபனத்தினுடைய ஒரு மாளிகை, ஒரு வீடு நமக்கு கட்டப்படுங்கிற அந்த நன்மை நம்ம அடைந்து கொள்வோம். அது வீடு பள்ளி அப்படிங்கிறதுல வித்தியாசம் இல்லை. அது பள்ளியை விட்டு விட்டு வீட்டில் தொழுவது என்பது உபரியான தொழுகைக்கு சிறந்தது என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தாலும், இந்த வீடு கட்டப்படும் என்கின்ற இந்த நன்மை நம்ம வீட்டிலேயோ பள்ளியிலையோ எங்க தொழுதாலும் அந்த 12 நிறைவேற்றினாலே நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இங்க பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்டிருக்கிற நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் அது மறுக்கப்படாது. எனவே பிரார்த்தனை செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த துவாவை பள்ளியில தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. பெண்களுக்கு வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் வீட்டில் இருந்து கொண்டு அவங்க இடைப்பட்ட இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் நபிகளார் சொன்ன இந்த நபிமொழிக்கு உட்பட்ட வகையில் தான் அது வரும். எனவே வீடுகளில் இருக்கிற பெண்கள் வீட்டிலேயே தொழுது கொள்வது சிறந்தது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் வீடுகளில் அவங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் பிரார்த்திப்பாங்கன்னு சொன்னால் அது மார்க்கம் வழிகாட்டிய இந்த நபிமொழிகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இதற்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர் கேட்குறாங்க, பள்ளிவாசலில் வைத்து விளையாடலாமா? அது தொடர்பாக மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் நினைவு கூறப்படுவதற்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒழுங்குமுறைகளை நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதில் இன்னென்ன ஒழுங்குமுறைகளை நீங்கள் பேணணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை நம்ம பார்க்க முடியும். இப்போ பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரி பள்ளியில் நம்ம நடந்துக்க முடியாது. பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. பள்ளிவாசலில் பிறருக்கு இறைவுளாக சப்தமிடுவது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தடுக்கிறாங்க. குர்ஆன் ஓதுனாலும் கூட அந்த ஓதுகிற சப்தம் பிறருக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சப்தத்தை குறைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓத சொல்லியிருக்கிற செய்திகளை எல்லாம் நபிமொழிகளில் நமக்கு பார்க்க முடிகிறது. இப்போ இப்படி பள்ளியில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பல கட்டங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அத்தனை செய்திகளும் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, பள்ளிவாசல் என்பது அது இறைவனை நினைவு கூறுகின்ற இடமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாகத்தான் அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 79வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சமிஅ ரஜுலன்
யன்ஷுது லால்லத்தன் ஃபில் மஸ்ஜிதி ஃபல்யக்குல் லா ரத்தஹல்லாஹு அலைக்க. யாராவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்து என் பொருளை காணோம் பார்த்தீங்களா அப்படின்னு பள்ளியில் யாராவது வந்து கேட்பாங்கன்னா, அல்லாஹ் உனக்கு அதை கிடைக்க செய்யாமல் போகட்டும் என்று அவர் வந்து சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஇன்னல் மசாஜித லம் துபன லிஹாதா, பள்ளிவாசல் என்பது இதற்காகவெல்லாம் வந்து கட்டப்படாதப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதை கண்டித்து கடுமையாக சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்போ பள்ளிவாசல் என்பது தொலைந்து விட்ட ஒரு பொருளை எனக்கு தொலைஞ்சிருச்சு யாரும் பார்த்தீங்களான்னு வந்து பள்ளியில் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ விளையாட்டு அப்படிங்கிறது அது எந்த நிலையில் வைக்கப்பட வேண்டியது? ஒரு பொருள் அவருக்கு முக்கியமான பொருளாக இருக்கலாம், ரொம்ப அவசியமான பொருளாக இருக்கலாம், அடுத்த வேளை உணவுக்கான சாப்பாட்டுக்கான ஒரு தேவையாக வைத்திருக்கக்கூடிய பணம் கூட தொலைஞ்சிருக்கலாம். இப்படி எது இருந்தாலும் சரி, தொலைத்த இடத்துல தான் போய் தேடணும் ஒழிய பள்ளிவாசல்ல வந்து தொலைஞ்சிருச்சு எனக்கு பார்த்தீங்களா கிடைச்சிச்சா என்று வந்து கேட்பது என்பதை கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை தடுக்கிறாங்க. அவருக்கு கிடைக்காமலே அது போகட்டும்ங்கிற அளவுக்கு நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த கடுமை நமக்கு உணர்த்துது பள்ளிவாசல் தொடர்பல்லாத மற்ற விஷயங்களை செய்வது என்பது கூடாது, அது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் விளையாட்டு என்பது பள்ளியோடு தொடர்புடைய விஷயம் கிடையாது. அது வந்து மார்க்கத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் வந்து செய்யணுங்கிற விஷயமும் கிடையாது. இப்போ அப்படியான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பள்ளிவாசலில் தொழுகைக்கூடிய அந்த வளாகங்களில் தொழுகைக்குரிய இடத்துல வைத்து நம்ம செய்வது என்பது அறவே கூடாது என்பதுதான் சரியானதாக இருக்கும். இந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுக்கு இந்த கேள்விக்கான ஒரு தூண்டுதலாக ஒரு செய்தி அமைந்திருக்கலாம். அந்த செய்தி கூட இந்த கேள்வியை அவங்களுக்கு கேட்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அது என்ன செய்தி அப்படின்னா, புகாரில் வரக்கூடிய 454வது செய்தி. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அந்த பெருநாள் தினத்தில் வந்து ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒல் ஹபஷத்து, ஹபிசீனியாவை சார்ந்த வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யல்அபூன ஃபில் மஸ்ஜிதி, அவங்க பள்ளிவாசலிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் என்னை மறைத்தவர்களாக அந்த காட்சியை எனக்கு காட்டினாங்க, நான் பார்த்து ரசித்தேன். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தி நம்ம நபி மொழியில் பார்க்க முடிகிறது. அப்போ பள்ளிவாசலில் விளையாடக்கூடாதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய துணைவியர் ஆயிஷா அவங்களும் பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்ற விளையாட்டு காட்சியை வந்து பார்த்து ரசிச்சிருக்கிறாங்களே. இப்போ பள்ளிவாசலில் விளையாடக்கூடாதுன்னா அப்போ அவங்க பள்ளிவாசலில் வச்சு விளையாடினதாகத்தானே இந்த ஹதீஸில் வருது. அப்போ இதை எப்படி ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழலாம். இந்த மஸ்ஜித் என்பதை பொறுத்த வரைக்கும் அதை இருவேறு அர்த்தங்களில் நபிமொழிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் என்பது நம்ம இறைவனை தொழுவதற்குரிய இடமாக இருக்கிற அந்த தொழும் இடம் என்பதற்கும் மஸ்ஜித் என்ப புழக்கமும் நபிமொழியில் புழங்கப்பட்டிருக்கு. அது அல்லாமல் அது தொழுமிடத்தை தாண்டி மற்ற இடங்களாக இருந்தாலும் வேறு இடங்களாக இருந்தாலும் அது இறைவனுடைய பாதையில் ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்து, இது வந்து பள்ளிவாசலுடைய ஒரு சொத்துக்குரிய ஒரு இடமாக ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட இடத்தையும் மஸ்ஜித் என்ற வார்த்தை பதத்தில் நபிமொழிகளில் புழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ மஸ்ஜித் என்று வந்துவிட்ட காரணத்தினாலேயே அவங்க பள்ளிவாசல்ல தொழுமிடத்தில் தான் விளையாடினார்கள் என்ற பொருள் கிடையாது. ஏன் மஸ்ஜித் என்ற வார்த்தை தொழுமிடமாக இருக்கிற அந்த பள்ளியினுடைய இடத்தை மட்டும் குறிக்காது. ஹதீஸ்களில் மாற்று புழக்கமாக அந்த பள்ளியோடு தொடர்புடைய மற்ற இடங்களையும், பள்ளிவாசலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மற்ற இடங்களையும் மஸ்ஜித் என்று புழங்கக்கூடிய புழக்கம்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ எது தொழுகைக்குரிய இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, இங்கே தான் நம்ம இவ்வளவு தொழுகை நிறைவேற்றணும் என்று தொழுகைக்குரிய இடமாக எது ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் போய் மார்க்கம் தடுத்திருக்கிற பள்ளிவாசலுக்கு என்று சொல்லியிருக்கிற ஒழுங்குமுறைகளை மீறிய செயல்பாடுகள் நம்ம செய்யக்கூடாது. அங்கே விளையாடுறதோ வியாபாரம் பேசுகிறதோ வீண் பேச்சுகளில் ஈடுபடுவதோ அறவே கூடாது என்பது தான் சரி. அப்போ மற்ற இடங்களை வந்து இது வந்து விளையாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம், இது வந்து வேற காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்று பள்ளிக்குன்னு உரித்தான சொத்துக்குரிய இடத்தை நம்ம வளாகம் போட்டு அமைத்திருந்தாலும் அதில் தொழுகைக்குரிய இடம் அல்லாமல் வேறு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக நம்ம அதை ஆக்கி வைத்திருப்போம் என்று சொன்னால் அது மாதிரியான இடங்களில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுல பிரச்சனை இல்லை. விளையாடுவதோ மார்க் அடிப்படையில் குற்றமாக அது தடுக்கப்பட்டது இல்லை. அப்போ அதைத்தான் இந்த நபிமொழிகளிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்லாமல் ஏராளமான நபிமொழிகள்
நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அவங்க வந்து அவங்க தொழுது பள்ளியில இருக்கும் பொழுது ஒரு ஒட்டவர் வந்து ஒட்டகத்துல வர்றாரு. ஒட்டகத்துல வந்து பள்ளிவாசல்ல வந்து அதை கட்டி போட்டாரு என்று வரக்கூடிய செய்தி புகாரில் 63வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூத மதத்தை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் உபச்சாரம் செய்யும் பொழுது ஆட்சி தலைவராக இருந்த நபிகளார் அவங்களுக்கு தண்டனை வழங்கினாங்க. பள்ளிவாசல்ல ஜனாசா வைக்கும் இடத்துல வச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கினாங்க என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1329வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி புகாரில 439வது செய்தியில பள்ளிவாசல்ல வந்து ஒரு அடிமை பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோமத்திலான ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி தந்திருந்தாங்க. நிரந்தரமா அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி தந்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இது அல்லாமல் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அவங்களும் பள்ளிவாசல்ல தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தங்குமிடத்தை ஆக்கி கொண்டாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் பள்ளிவாசல்ல தான் அவங்க இருந்தாங்க, பள்ளிவாசல்ல தான் இதை செஞ்சாங்கலாம் வருது. அப்போ பள்ளிக்குன்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தந்திருக்கும் பொழுது அதை மீறி ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்க என்று வரக்கூடியது எல்லாம் இது பள்ளிக்குள்ள செஞ்சாங்க, தொழுவும் இடத்துல செஞ்சாங்கிறது இல்லை. பள்ளிவாசலுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல இது தொழுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடம், இது மற்ற காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்னு எதை வச்சிருந்தாங்களோ அந்த மற்ற காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தான் இந்த விஷயங்களை இந்த பணிகளை எல்லாம் செஞ்சாங்களே ஒழிய தொழும் இடத்தில் செய்யவில்லை என்பதை நம்ம கவனிக்கணும். இப்போதும் கூட நம்ம வந்து இது பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசலுக்குன்னு வகுக்கப்பட்ட அந்த வளாகத்தை பள்ளியுமோ, ஆனா அந்த பள்ளிக்குள்ளே கழிவறை இருக்கத்தான் செய்யும். அப்ப கழிவறையில தொழ முடியுமா? தொழ முடியாது. ஏன்? அது வந்து கழிவறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் ஆயிடுச்சு. ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுவோம், டோட்டல் பில்டிங்குமே சேர்த்து தான் பள்ளிவாசல்னு சொல்லுவோம். அதுல வந்து கழிவறை எப்படி கழிவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இயற்கை உபாதைகளை நிறைவேற்றுவதற்குன்னு ஒதுக்கப்பட்ட இடமா இருக்குதோ அங்க எப்படி தொழ முடியாதோ தொழக்கூடாதோ அது மாதிரி தான் இங்க வந்து பள்ளின்னு அழைக்கப்பட்டாலும் தொழுகைக்குரிய இடமாக இருக்கிற இடத்துல நம்ம விளையாடக்கூடாது. பள்ளியுடைய வளாகமாக இருந்தாலும் தொழுகைக்குரிய இடம் அல்லாத இடம் என்று ஏதாவது ஒதுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அங்க நம்ம மார்க்கம் தடுக்காத விளையாட்டுகள்ல விளையாடி கொள்வதில் தப்பு இல்லை அப்படிங்கிறத இதற்கான பதிலாக நம்ம சொல்லி. அடுத்ததாக மேலக்காவேரியில் இருந்து முகமது என்ற சகோதரர் கேட்குறாங்க, அனிமேஷன் வீடியோஸ் வந்து இஸ்லாமிய கொள்கையை விளக்கும் விதத்தில் செய்கிறார்களே, இதனுடைய மார்க்க நிலைப்பாடு என்ன, இப்படி செய்யலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அனிமேஷன் வீடியோவை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. அதை கல்விக்காக வேண்டி நல்ல பயன்பாட்டிற்காக வேண்டி நம்ம அதை தயாரிப்போம்னு சொன்னால் அதில் எந்த விதமான தடையும் குற்றமும் இல்லை. இப்போ என்ன கேள்வினா, அனிமேஷன் வீடியோவில் பொதுவாக நம்ம தயாரிக்கிற அனிமேஷன்கள் என்பதை தாண்டி இயற்கையான காட்சிகளை உள்ளடக்கிய அனிமேஷன் என்பதை தாண்டி உருவங்கள் வரக்கூடிய வகையில் மனித தோற்றங்களோ அல்லது மிருக தோற்றங்களோ அப்படியான உருவங்கள் வரக்கூடிய வகையிலான அனிமேஷன்கள் வீடியோக்கள்லாம் தயாரி செய்யாங்களே, இது எப்படி சரியா இருக்குமா என்பதை தான் இந்த கேள்வியை ஒட்டி அவங்க கேட்குறாங்க. இந்த உருவ சிலைகளை பொறுத்த வரைக்கும் உருவ படங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் கடுமையாகத்தான் எச்சரிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 5950வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அஷத்தன் நாசி அதாபன் இந்தல்லாஹ் யௌமல் கியாமதி முசவ்விரூன, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவங்க வந்து உருவங்களை வடிப்பவங்க தான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அதே போன்று மண் சவ்வர சூரத்தன், யார் வந்து ஒரு உருவத்தை வடிப்பாரோ ஃப இன்னல்லாஹ முஅத்திபுஹு ஹத்தா யன்ஃபுஹ ஃபீஹ ரூஹ், அவர் வந்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்படும் வரை அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார், அவரால் ஒருபொழுதும் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 2225வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ யார் வந்து உருவத்தை பொறிப்பாங்களோ, அதை தயார் செய்வாங்களோ, உருவாக்குவாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனையை கொடுப்பான், அந்த வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி உருவத்தை வடிப்பவங்க அதை உருவாக்குறவங்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையை சொன்னாங்களோ, அந்த உருவ பொம்மைகளை உருவ படங்களை உருவங்களை நம்ம வீட்டில் வைத்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தடுத்திருக்கிறாங்க. புகாரில 3225வது செய்தியாக நம்ம பார்க்கிறோம், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்து தமாசீல், யாருடைய வீட்டில் நாய் இருக்குதோ அதே போன்று உருவ சிலைகள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க, பரக்கத்தை கொண்டு வரும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இத்தனை செய்திகளும் எதை நமக்கு உணர்த்துதுன்னா,
உருவப்படம் என்பது, உருவ சிலைகள் என்பது மார்க்கத்தில் ஒரு தடுக்கப்பட்டதாக இருக்கிறது, அது கண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தடைகளை பொறுத்த வரைக்கும் இது பொதுவான தடையா அல்லது இதில் சில விதிவிலக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை முற்றும் முழுவதுமாக தடுத்திருப்பாங்க. பொதுவாக தடுக்கப்பட்ட சிலவைகள் இருக்கிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மனித இனம் அனைத்திற்கும் சரி தடுக்கப்பட்ட சில தடைகளும் இருக்கு. அதை யாரும் செய்யக்கூடாது, ஆணும் செய்யக்கூடாது, ஒரு பெண்ணும் செய்யக்கூடாது, எப்பவும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சில தடைகள் இருக்கும், அது ஆணுக்கு மட்டும் தடை, அதே நேரத்தில் பெண்ணுக்கு அனுமதி என்று சில தடைகள் இருக்கும். உதாரணத்துக்கு தங்கம், ஆண் பயன்படுத்தக்கூடாது தடை, பெண்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போன்று ஒரு சாரார் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கே தடுக்கப்பட்ட ஒரு அம்சமா இருந்தாலும் அதில் குறைந்த அளவு எடுத்துக்கொள்வதில், குறைந்த அளவு பயன்படுத்திக் கொள்வதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியான சில தடைகளும் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக ஆண்கள் பட்டாலான ஆடையை அணிவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. ஆனா வேறு சில செய்திகளை பார்க்கிறோம், இந்த அளவுக்கு உங்களுடைய ஆடைகள்ல பட்டை பயன்படுத்திக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்த மாதிரியான செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கு. அப்ப பட்டு என்பது ஆண்களுக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் அதுல குறிப்பிட்ட இந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது விதிவிலக்கு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அது மாதிரிதான் இந்த உருவ சிலைகள், உருவ படங்கள், அதை வரையக்கூடாது, உருவாக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருந்தாலும் இதுல சில விதிவிலக்குகள் இருப்பதையும் நபிமொழிகளை நாம காணலாம். எப்படின்னா புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய 6130வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஆயிஷா அவங்களும் அவங்களுடைய தோழிகளும் வீட்டில் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் பொழுது என்ன விளையாடுறாங்கன்னா பொம்மைகளை வைத்து விளையாடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்துட்டு தடுக்கலை, அதை கண்டிக்கலை, அதை அங்கீகரிக்கும் விதமா அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பொம்மைகளை வைத்து விளையாடி இருக்கிறாங்க என்பதனையும், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடுக்கலை, அதை கண்டிக்கலை என்பதை அந்த செய்தியை ஆதாரமாக வைத்து குழந்தைகள், பிள்ளைகள் விளையாட்டிற்காக வேண்டி அந்த பொம்மைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, விதிவிலக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த செய்தியை நமக்கு சொல்லும் பொழுது வேறு சில சந்தேகங்கள் நமக்கு எழலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பொம்மையை வச்சிருந்தாங்க, சரிதான், அந்த பொம்மை உருவமில்லாத பொம்மையாகவும் இருக்கலாம்ல, உயிரற்றவைகளுடைய பொம்மையாகவும் இருக்கலாம்ல, அது மாதிரியான பொம்மையை வச்சிருந்து ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கலாம்ல. உருவம் உள்ள உயிருள்ள பொருட்களை பிரதிபலிப்பாக கொண்டு, யானை உயிருள்ள ஒரு பிராணி, அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மையா அது இருந்துச்சா? மனிதனை உயிருள்ள ஒரு மனிதன், அவனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மையாக இருந்து அப்படி ரசூலுல்லாஹ் எதுவும் அனுமதிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் உள்ளவைகளை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்ட பொம்மையைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கிறதையும், அதைத்தான் நபி எல்லாரும் அவங்க அதை அங்கீகரித்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அபுதாவுதுல இடம்பெறக்கூடிய 4284வது செய்தி, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பொம்மையை வச்சு ஆடிட்டு இருக்கும் பொழுது அந்த பொம்மைக்கு ஒரு திரையை போட்டு மூடி இருக்கிறாங்க. காற்றடிச்சு அந்த திரை விலகிடுச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு குதிரை பொம்மை இருக்கு, குதிரை பொம்மைக்கு 2 ரெக்கை இருக்கு. என்ன, குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதில் அளிக்கிறாங்க, அம்மா சமிஅத அன்னலி சுலைமான ஹைலன் லஹா அஜ்னிஹத்துன், சுலைமான் அவங்க வச்சிருந்த குதிரைக்கு ரெக்கை இருக்குங்கிற செய்தி உங்களுக்கு தெரியாதா, நீங்க அதை கேள்விப்பட்டது இல்லையா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சவங்களாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க. எதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? அவங்க ஒரு குதிரை பொம்மை, குதிரைங்கிறது ஒரு உயிருள்ள பொருள், இப்போ உயிருள்ள ஒரு பிராணியை பிரதிபலிப்பாக கொண்டு ஒரு பொம்மையை உருவாக்குறாங்க. அந்த பொம்மையை வச்சு தான் விளையாடுறாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, அனுமதிக்கிறாங்க, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது பிள்ளைகள் விளையாட்டிற்காக வேண்டி பொம்மைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்கு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக உருவம் படைப்பது, வரைவது, அதை வைத்திருப்பது தடுக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளுடைய விளையாட்டுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த நோக்கத்திற்காக உருவாக்குவோம்னு சொன்னா, அந்த நோக்கத்திற்காக அதை வைத்திருப்போம்னு சொன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்போ விளையாட்டிற்காக வேண்டி ஒரு உருவத்தை வைத்திருக்கலாம், அதை உருவாக்கலாம் என்று இருக்கும் என்றால், கல்விக்காகங்கிறது அதை விட மேலே தானே, விளையாட்டுக்கே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும் பொழுது கல்விக்காக வேண்டி அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா விளையாட்டு என்பதை விட கல்விக்காக பயன்படுத்தல் அப்படிங்கிறது அதை விட ஒரு கூடுதல் பயன் அதில் இருக்கு. அப்படிங்கும் பொழுது கல்வி என்ற நோக்கத்திற்காக வேண்டி அதில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும், அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை ஒரு காட்சிப்படுத்தி சொல்லும் பொழுது அவங்களுடைய மனசுல இலகுவா பதியும் என்ற காரணத்தினால நம்ம ஒரு கல்வி நோக்கத்திற்காக வேண்டி உருவத்தை வரைவோமோ அல்லது உருவத்தை நம்ம அமைப்போமோ, ஒரு அனிமேஷன் வீடியோவாக நம்ம அதை தயார் செய்வோமோ, அப்படி ஒரு கல்வியினுடைய நோக்கத்திற்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அதை அனிமேஷன் வீடியோக்களை செய்வோம், அல்லது அவங்களுடைய விளையாட்டுக்காக வேண்டி ஒரு அனிமேஷன் வீடியோக்களை நம்ம செய்வோம்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் தடை கிடையாது. அதே நேரத்தில் வீடியோக்கள் என்று வரும்பொழுது தொலைக்காட்சிகள் அல்லது செல்போன்களில் அந்த பிள்ளைகள் நீண்ட நேரம் பார்ப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மனநிலையில் பல பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. அளவுக்கு மீறினால் எதுவும் நஞ்சும்பாங்கல்ல, அந்த அடிப்படையில் இந்த அனிமேஷன் வீடியோக்களால் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கிறது, ஞானம் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது என்று இருந்தாலும் அதை குறிப்பிட்ட பல மணி நேரத்திற்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது ஒரு அடிக்ஷனா, அது இல்லைன்னா கை கால் ஓடாது, அது இருந்தால் தான் சாப்பிடுவேன் என்று பிள்ளைகள் அடம்பிடிக்கக்கூடிய அளவிற்கு அதில் அவங்க அடிமைப்பட்டு போறதுக்குண்டான ஒரு வழியிலையிலும் அதை நம்ம பயன்படுத்திடாம தேவைக்கு ஏற்ப அளவுக்குட்பட்டு அதை கல்வி கற்கிற நோக்கத்திற்காக அல்லது பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கிற்காக, சிறு பிள்ளைகளுக்கான பொழுதுபோக்கிற்காக அது மாதிரியான அனிமேஷன்களை பயன்படுத்துறது மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்கு, அதற்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அது தவறில்லை, நம்ம தாராளமாக அதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற பதிலை இதற்காக சொல்லி. அடுத்ததாக திருப்பூரில் இருந்து ஜாவித் என்ற சகோதரர் கேட்குறாங்க, இணை கற்பிக்கப்படக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாமா? இன்று சிலர் தொழலாம் என்று சொல்கிறார்களே, அது சரியா? இது தொடர்பாக தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடங்களில் தொழக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இதை அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்லுகிறோம், என்றும் நாம் சொல்வோம். ஏன்? இது தௌஹீத் ஜமாத்தின் தனித்த நிலைப்பாடு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பள்ளிவாசல் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான தகுதி என்ன, அதற்கான நிலை என்ன என்று சொல்லியிருக்கிறானோ அதன் அடிப்படையில் சொல்லப்படுகிற முடிவுதானே ஒழிய தௌஹீத் ஜமாத்தின் தனித்த நிலைப்பாடு கிடையாது. அல்லாஹ் ஒரு விதியை நமக்கு இப்படித்தான் என்று வலியுறுத்தி சொல்லிவிட்டதற்கு பிறகு அது மறுமை நாள் வரைக்கும் அதனுடைய சட்டத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் பள்ளிவாசல்லாம் எப்படி இருக்கணும், அதன் தகுதி என்ன, அதன் நிலை என்ன என்பதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்ஷாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபுல் வல யஹ்லிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன் லா தகும் ஃபீஹி அபதா. சிலர் சில பள்ளிவாசல அமைச்சிருக்கிறாங்க முஃமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும் இறை வைப்பிற்காகவும் அதே போன்று மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிடுவோருக்கு புகலிடமாகவும் பள்ளிவாசல்கள் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல்ல லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு பொழுதும் நின்று வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில கட்டளை போடுகின்றான். இப்ப இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தன்மையில் அமையப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்ல தொழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வந்தோம். அதிலும் குறிப்பாக இணை கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அந்த பள்ளிவாசல்ல ஒரு பொழுதும் தொழக்கூடாது, அதை தொழுவதற்கு தகுதியான இடம் கிடையாது என்பதை நம்ம சொல்லி வந்தோம். இப்ப இதை சொல்லும் பொழுது ஒரு சில சாரார் எப்படி திசை திருப்பினாங்க அப்படின்னா, இது தௌஹீத் ஜமாத் அவங்க மக்களை தக்க வைக்கிறதுக்காண்டி தனி ஒரு கூட்டத்தை பிரித்து கொண்டு போறதுக்காகத்தான் அந்த சட்டத்தை தனக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கிட்டாங்க. இந்த 4 தன்மை என்பதும் அந்த முனாஃபிக்கின்கள் கட்டிய அந்த பள்ளிவாசலை குறித்து தான் பேசப்படுது. அந்த பள்ளியில தொழக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை சொன்னானே ஒழிய இப்ப இருக்கிற இந்த பள்ளிகளுக்கு இதை பொருத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிற கருத்துல என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இறங்குகிறது என்றால் அந்த சட்டம் குறிப்பிட்ட ஒரு நபருக்குத்தான் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்குத்தான் என்று தெளிவுபடுத்தப்படாத வரை அந்த சட்டம் ஒரு நபருடைய சம்பவத்தை தொட்டு அல்லது ஒரு நிகழ்வை தொட்டு இறங்கி இருந்தாலும் அது அவருக்கு மட்டும்தான் என்று குறிப்பிடப்படாத வரைக்கும் இறங்கிய சட்டம் என்பது சட்டம் பொதுவானதுதான். அது ஒரு நபருடைய பின்னணியில் இறங்கியிருக்கலாம், ஒரு நிகழ்வுடைய பின்னணியில் இறங்கியிருக்கலாம். ஆனால் இறக்கப்பட்ட சட்டம் அவருக்கு மட்டும் உரித்தானது என்று சொல்லப்படாமல் பொதுவாக சொல்லப்படும் பொழுது அந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான். உதாரணத்திற்கு அவதூறு சம்பவம்,
ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொன்னா என்ன தண்டனைங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த சட்டம் எந்த நிகழ்வை ஒட்டி இறங்கியதுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த நிகழ்வை ஒட்டி இறங்கியது. அப்ப இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொன்னா இன்ன தண்டனைகள்னு அல்லாஹ் சொன்னானே, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அது அவங்களுக்காக சொல்லப்பட்ட சட்டம்னு சொல்றாங்களா? கிடையாது. அது அவங்களை தொட்டு நமக்கு வந்த சட்டமா இருந்தாலும், அந்த நிகழ்வை ஒட்டி நமக்கு வந்த சட்டமா இருந்தாலும், அந்த சட்டம் என்பது பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கும் அது அவங்களுக்கு மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லப்படலை. இப்போ எங்கு ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்பட்டாலும் அது குறிப்பிட்ட ஒரு நபருக்குத்தான், குறிப்பிட்ட ஒரு சாராருக்குத்தான் என்று சொல்லப்படாத வரைக்கும் அது எந்த நிகழ்வை ஒட்டி இறங்கி இருந்தாலும் அது பொதுவாக சொல்லப்பட்டிருந்தால் பொதுவான சட்டம் தான். சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த வசனம் என்பது அந்த முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிவாசலை தொட்டும் இறங்கியிருந்தாலும் இது அவங்களுக்கு மட்டும்தான் என்று குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோ தெளிவுபடுத்த அப்படிங்கும் பொழுது இது பொதுவாக வர இருக்கிற அத்தனை பள்ளிவாசலுக்குமான பொது சட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். இருந்தாலும் இதை பாமர மக்களுக்கு மத்தியில திசை திருப்பி இதை வளர்ச்சி திருச்சி மக்களை குழப்பக்கூடிய வேலையை இன்று சிலர் செய்து வருகிற காரணத்தினால் வேறு சில ஆதாரங்களை வைத்தும் இணை கற்பிக்கக்கூடிய பள்ளிவாசல் அது இறை இல்லமாகவே இருக்காது அப்படிங்கிறத நம்ம திறம்பட புரிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னா 72வது அத்தியாயம் 18வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகின்றான், அன்னல் மசாஜித லில்லாஹி, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுவிற்கே உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அவனோடு வேறு யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தித்து விடாதீர்கள். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? பள்ளிவாசல்னு சொன்னா அது அல்லாஹுக்குரியதாகத்தான் இருக்கும். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளியில அல்லாஹுவை விட்டு வேறு யாரையும் நீங்க அழைச்சி பிரார்த்திச்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப பள்ளினா எது? அல்லாஹ் இங்க சொல்லக்கூடியது அது அல்லாஹுக்கு மட்டும் உரியதாக இருந்தால்தான் பள்ளியே. அல்லாஹிற்கு மட்டும் உரியதாக இல்லங்கும் பொழுது அது பள்ளியே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். வன்னல் மஸ்ஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பதெல்லாம் அது அல்லாஹுவிற்குரியது, அல்லாஹுவிற்குரியதாகத்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்வான் என்றால், அப்ப அல்லாஹு மட்டும் அழைத்து பிரார்த்திக்கப்படும் இடமாக இருக்கும் பொழுதுதான் அது பள்ளி என்ற தகுதியை அடையுமே ஒழிய அது அல்லாத நிலையில் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அங்கே நடைபெறும் சொன்னா அது இறைவனுக்கான இறை இல்லங்களாக பள்ளிவாசல்களாக ஒருபொழுதும் ஆகாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயம் 36வது வசனத்தில் பேசுகின்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு, பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படுவதற்கும் அதில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதற்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படணும், கட்டப்படணும். எதற்கு? அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும் அங்கே துதிக்கப்படுவதற்கும் அங்கே போற்றப்படுவதற்கும் தான் பள்ளிவாசல். இப்ப பள்ளிவாசல்லாம் எதுக்குன்னு நல்லா பேசுறான்? பள்ளிவாசல்னா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணும், அவன் மட்டும்தான் துடிக்கப்படணும், அவன் பெயரை கொண்டு தான் அழைக்கப்படணும். அதுதான் பள்ளி, அதுக்கு தான் பள்ளி கட்டப்படணும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இவ்வளவு வசனங்களும் இவ்வளவு சான்றுகளும் எதை நமக்கு உணர்த்துதுன்னா, பள்ளிவாசல்னா அங்க அல்லாஹ் மட்டும் அழைக்கப்படும் இடமாக இருந்தால்தான் அது இறை ஆலயம். அப்படி இல்லைன்னா அது இறை ஆலயம் என்ற நிலையில் வராது அப்படிங்கிறது தான் சரியான முடிவு. இப்போ இதை நம்ம சொல்லும் பொழுது சிலர் என்ன எதிர்கேள்வி வைக்கிறாங்கன்னா, அப்படியா அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவில் தொழுதாங்களே, அங்கே சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தானே தொழுதாங்க. லாத்து உஸ்ஸான்னு பல 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வச்சிருந்தாங்களே, அந்த சிலைகள் எல்லாம் காபத்துல்லாவில் இருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க. அவங்க மேல ஒட்டக குடல் போடப்பட்டது என்கின்ற செய்திகள்லாம் பார்க்கிறோமே. இப்ப இணை கற்பிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னா இப்ப நபிகளார் தொழுது இருக்கிறாங்களே, அப்ப நபிகளார் அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மீறி செயல்பட்டாங்களா? நபிகளார் அல்லாஹ் வகுத்திருக்கிற வழிமுறைக்கு மீறியவர்களாக நடந்து கொண்டாங்களா? அப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்களா என்ற ஒரு திரிப்பு வாதத்தை வைத்து ஒரு திசை திருப்பு நாடகத்தை செய்யறாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ்வே இணை வைப்பு உள்ள பள்ளியில காபத்துல்லாஹ்ல தொழுது இருக்கிறாங்க. இப்ப இறைவனுக்காக கட்டப்பட்ட பள்ளி அது பள்ளி தான். அங்க இணை கற்பிப்பு காரியம் நடந்துச்சுன்னா அதை செய்யறவங்க மேலதான் அது குற்றம். அதனால அந்த இடம் பள்ளி இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு காபத்துல்லாஹ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத அந்த செய்திகளை என்ன செய்யறாங்கன்னா ஆதாரமா கொண்டு வர்றாங்க. இது அடிப்படையிலே அபத்தமானது, தவறான புரிதல் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யறோம். ஏன் அப்படின்னா, காபத்துல்லாவா இருக்கட்டும், மஸ்ஜிது நபவியா இருக்கட்டும், அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவா இருக்கட்டும்,
இதெல்லாம் பள்ளிவாசல்கள் தான். ஆனால் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் யாரால் தீர்மானிக்கப்பட்ட பள்ளி? அல்லாஹுவே நேரடியாக இதை தான் புனிதமாக்கி இருக்கிறேன், இது அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது, இது அல்லாஹ் அருள் செய்திருக்கிற பூமியாக இருக்கிறது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா துஸத்து இலர் ரிஜாலு இல்லா ஸலாசத்தி மசாஜித, உங்களில் ஒருவர் 3 பள்ளிகளை தாண்டி வேறு எந்த பள்ளிகளுக்கும் அதிக நன்மையை நாடி நீங்க பயணம் செய்யக்கூடாது. இது புகாரியில 1189வது செய்தியா இருக்கு. அதிக நன்மையை நாடி நீங்க பயணம் செய்வதாக இருந்தால் அது நீங்க இந்த 3 பள்ளியை தாண்டி வேறு எந்த பள்ளியும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதிக நன்மையை நாடி பயணம் சென்று போகக்கூடாதுங்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துது? உலகத்தில் உள்ள மற்ற பள்ளி மாதிரி இந்த 3 பள்ளி கிடையாதுங்கிறது தானே உணர்த்துது. உலகத்தில் உள்ள எந்த பள்ளி இறைவனுடைய பெயரால் இறைவனை தொழுவதற்காக கட்டப்பட்டிருந்தாலும் அத்தனை பள்ளிகள் மாதிரி இந்த பள்ளி கிடையாது. இந்த 3 பள்ளிகளுக்கும் தனி முக்கியத்துவம் இருக்கு, தனி மகத்துவம் இருக்கு, தனி சிறப்பு இருக்கு என்பதை தானே உணர்த்துது. அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த பள்ளியில தொழுத 1000 மடங்கு நன்மை எதுக்கு சொன்னாங்க? மஸ்ஜிது நபவி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நமக்கு எதுக்கு சொன்னாங்க? லட்சம் மடங்கு 1000 மடங்கு நன்மை எதுக்கு சொன்னாங்க? அப்ப இது மற்ற பள்ளியை போன்று பள்ளி கிடையாது. ஏன் மற்ற பள்ளியை போன்று பள்ளி கிடையாது? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். 5வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம், காபா என்னும் இந்த புனித ஆலயம், காபாங்கிற இந்த ஆலயம் இருக்குல்ல, அது புனிதமான ஆலயம் என்று இறைவன் பேசுகின்றான். நல்லா பாருங்க, காபத்துல்லா என்பதை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நேரடியாக புனிதமாக்கி இருக்கிறான். இது புனிதமாக்கப்பட்ட பூமி என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். இந்த உத்தரவாதம் உலகில் உள்ள எந்த பள்ளிக்கும் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக இதை தன்னுடைய ஆலயம் என்றும் இந்த ஆலயம் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹ்வினால் இது புனிதமாக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே, இது காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை தாண்டி உலகத்தில் இருக்கிற எந்த பள்ளிக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை. இதை மனசுல ஆழமா நம்ம பதிவு செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 1867வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, மதீனாவுடைய நகர் இங்கிருந்து இதுவரைக்கும் உள்ள இந்த இடம் புனிதமாக்கப்பட்டதா இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்யப்பட்ட பூமியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இறைவனால் நேரடியாக புனிதமாக்கப்பட்ட, இறைவனால் இது என்னுடைய இறை ஆலயம் என்று நேரடியால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனால் இது என் இறை ஆலயம், இங்கு தொழுதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று நேரடியாக சொல்லப்பட்ட பள்ளிவாசல்களும் இன்றைக்கு நாம கட்டிடமாக கட்டிக்கொள்கிற, அதற்கு பள்ளிவாசல் என்று பெயரிட்டுக் கொள்கிற இறை இல்லங்களும் இடங்களும் ஒன்று கிடையாது. அதைத்தான் இதை உணர்த்துது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தி, இந்த 3 பள்ளிகளை தாண்டி எதற்கு அதிக நன்மை நாடி போகாதீங்கன்னு சொன்ன இந்த செய்தி எதை உணர்த்துது? காபத்துல்லாவை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான் என்ற செய்தி, மதீனாவை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான் என்ற செய்தி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் பரக்கத்து புரிந்ததை ஆக்கி இருக்கிறான் என்ற செய்தி எதை நமக்கு உணர்த்துது? இது தனி சிறப்பு பெற்ற பள்ளிவாசல்களாக, புனிதமிக்க ஆலயங்களாக அல்லாஹ்வினால் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள். இதுல ஒருவன் பால்படுத்துவான்னா, இதுல இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை ஒருவன் செய்வான் என்றால் அதனுடைய புனிதம் கெடாது, அதனுடைய நிலை என்பது மாறாது. அங்கே இந்த சட்டம் பொருந்தாது. அங்கே எவன் அதை சீர்குலைக்க நினைப்பானோ, அந்த சட்டத்தை மீறுவானோ, அவன் மீதுதான் அல்லாஹ்வுடைய வேதனையும் தண்டனையும் இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றான். 22வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வ யசுத்தூன அன் சபீலில்லாஹி வல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமை பத்தி அல்லாஹ் பேசிட்டு வர்றான். யார் இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல அதை தொலை விடாம தடுக்கிறாங்களோ என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் தொடர்ச்சியில பேசுகின்றான். ஒமை யுரிது ஃபீஹி பி இல்ஹாதின் பி லுல்மின், யார் அங்க புனிதத்தை சீர்குலைக்க நாடுகிறார்களோ, அல்லாஹ் புனிதமாக்கிய அந்த புனிதத்தை எவன் அந்த புனிதத்தை சீர்குலைக்க நாடுகிறானோ, நுதிகுஹு மின் அதாபின் அலீம், அவனுக்கு கடுமையான வேதனையை தயார் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அவனுக்கு கடுமையான வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் பேசுறான். அப்போ அல்லாஹ் புனிதமாக்கிய ஒன்றை எவன் அந்த புனிதத்தை கெடுக்க நினைப்பானோ, பால்படுத்த நினைப்பானோ, அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது இறைவனால் புனிதமாக்கப்பட்ட பூமி, இறைவனால் நேரடியாக இதனுடைய இறை ஆலயங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட பூமி. இந்த பள்ளிவாசல்கள்ல போய் அங்கே எவனால் இறைவனுக்கு மாற்றமா ஒரு செயலை, இறை வைப்பு காரியங்களை, இந்த புனிதத்தை பால்படுத்தும் செயல்களை செய்வான்னா
அதை செய்தவன் மீதுதான் குற்றம் தண்டனையை ஒழிய அங்க போய் நாம தொழக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? இது அல்லாஹ்வே நேரடியாக அங்கீகரித்து கொண்ட விஷயம். அதுல எவன் பால்படுத்த நினைப்பானோ அவனுக்குத்தான் அந்த குற்றம் பகுமை ஒழிய நமக்கு வராது. ஆனா நாம ஒரு இடத்த பள்ளின்னு கட்டுறோம்ல, இது அல்லாஹ் தீர்மானித்த பள்ளியினுடைய லிஸ்ட்ல வருமா? நேரடியா அல்லாஹ் இது என்னுடைய பள்ளின்னு சொன்னானே, காபத்துல்லா சொன்னானே, அது மாதிரியான லிஸ்ட்ல வருமா? இன்னைக்கு இருக்கிறோம், சென்னையில இருக்கிற இந்த பகுதியில் உள்ள இந்த பள்ளி இது என்னுடைய இறையாளம்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? திருச்சியில இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற இந்த பள்ளி இறையாலயம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? இப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி இந்த இடத்துல இருக்கிற இந்த பள்ளி என்னுடைய ஆலயம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? இல்ல, நாமத்தான் அந்த கட்டிடங்களை கட்டி கொள்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம், நேற்று வரைக்கும் காடா இருந்துச்சு, லேண்டு சேல்ஸுக்கு வருது, நம்ம வீடு கட்டி போறோம், மக்கள்லாம் வீடு கட்டி ஒரு 10 20 குடும்பம் 30 குடும்பம் வந்தோடனே நம்ம பக்கத்திலேயே ஒரு பள்ளியை கட்டிக்கலாமே என்று என்ன செய்யறாங்க? அந்த இடத்தை அப்புறப்படுத்தி இடத்தை விலைக்கு வாங்கி பள்ளியை கட்டுறாங்க. நேற்று வரைக்கும் அது என்னது? வெறும் காடு, வெறும் புதல்கள் மண்டி கிடந்த இடம், குப்பைகள் கொட்டப்பட்ட இடம். ஆனால் மக்கள் அங்க குடியமர்த்தப்பட்ட உடனே, மக்கள் குடி வந்த உடனே அங்க பள்ளியை கட்டுறாங்க. கட்டுறது யாரு? மக்கள் தானே. நேரடியாக அந்த பள்ளி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளி என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு என்று அல்லாஹ் நேரடியாக வந்து சொன்னானா? சொல்லல. அப்ப என்ன வித்தியாசம்னா, இறைவனால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பள்ளின்னு இருக்கு, அது இந்த 3 பள்ளி, இந்த 3ஐ தாண்டி வேறு இல்லை. அதே நேரத்தில் இறைவன் பள்ளி என்றால் எப்படி இருக்கணும், அதுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் என்கின்ற தன்மை அல்லாஹ் பேசுறான். பள்ளின்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும், அல்லாஹ் மட்டும் அங்க அழைத்து பிரார்த்திக்கப்படணும். வேறு யார் அங்க அழைத்து பிரார்த்திக்கப்பட்டாலும் அது பள்ளி இல்லை என்பதை அல்லாஹ் சொல்ல வர்றான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப நாம தீர்மானித்துக் கொண்ட இடம் ஒரு பள்ளியாக ஆகணும்னா, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பள்ளிங்கிற நன்மையை பெறணும்னா, பள்ளிங்கிற அந்தஸ்து அடையணும்னா அது எப்ப அடையும்? அல்லாஹ் மட்டும் வணங்கப்படும் இடமாக அது இருக்காத வரைக்கும் அது வந்து பள்ளின்னு ஆகாது. அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படும் இடமாக அது எப்ப இருக்குதோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில பள்ளி என்ற தகுதி அடையும். உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு அரசாங்கமே நேரடியாக கட்டளையிட்டு அதனுடைய பார்வையினுடைய மேற்பார்வையில் என்ன செய்யப்படுது? ஒரு கட்டடம் கட்டப்படுது. அது ஸ்கூலுங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. இப்ப அரசாங்கம் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தன்னுடைய நேரடி அதிகாரத்தில் கட்டப்பட்ட பள்ளியில இவனோ உள்ள பூந்து ஒயின் ஷாப் வச்சுட்டான். இப்ப ஆக்ஷன் யார் மேல எடுக்கும் அரசாங்கம்? அதை உள்ள பூந்து ஏன் வச்சானோ அவன் மேலதான் குற்றம். அதுக்காக அரசாங்கம் கட்டின பில்டிங் வந்து அது ஸ்கூல் இல்லைன்னு ஆகாது. ஏன்? இது அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி கட்டளையின் கீழ் கட்டப்பட்ட இடம். அங்க எவன் உள்ள ஊடுருவி வந்து அநியாயம் செய்வானோ அது செய்தவன் மீது தான் குற்றமாகும். அது அரசாங்கம் நினைச்சா அப்புறப்படுத்தும். சரிங்களா? அவனுக்கு நினைச்சா தண்டனை கொடுக்கும். இதுவே பொதுவாக யார் வேண்டுமானாலும் பள்ளிக்கூடம் கட்டுறோம். இப்போ நான் ஒரு ஃபார்ம் எழுதி நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறேன்னு நினைக்கிறேன். இப்போ அரசாங்கம் என்ன விதிமுறை போடும்? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும், பள்ளிக்குடைய அறை இப்படி இருக்கணும், அங்கே வந்து பாதுகாப்பு அம்சம் இப்படி இருக்கணும், அதில் ஆசிரியருடைய நிலை இப்படி இருக்கணுங்கிற ஒரு அம்சத்தை போடுவாங்க. இப்படி எந்த தன்மையில உட்பட்டு வருதோ அதுக்கு தானே பள்ளிங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடம் ஸ்கூலுங்கிற அங்கீகாரம் அப்போ தானே கிடைக்கும். அந்த அமைப்புலாம் இல்லை, செட்டப்பே இல்லை, கோடானுமாலாம் இருக்குது, சொன்ன விதிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணல. இப்போ அதுக்கு வந்து ஸ்கூலுங்கிற அங்கீகாரம் காலேஜுங்கிற அங்கீகாரம் அரசாங்கம் கொடுக்குமா? மனுஷன் கொடுக்க மாட்டானே, மனுஷன் இதை பார்ப்பானே. அப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு கல்வியினுடைய நிலைக்கு அதனுடைய கட்டமைப்பு இப்படி இருக்கணும், அதுக்கு மாற்றமாக இருந்தால் அதுக்கு ஒப்புதல் கிடைக்காதுன்னா அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடத்தை பள்ளி என்கின்ற அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னு நீங்க சொல்றீங்க? சரி, கட்டிடம்லாம் எப்படிதான் இருக்கு, எப்படி கட்டணுமோ அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்கூல்லாம் வச்சு போர்டெல்லாம் வச்சு பெஞ்செல்லாம் போட்டு பக்காவா இருக்கு. ஆனா காலையில ஸ்கூல் நடக்குது, ஈவினிங் வந்து ஒயின் ஷாப் நடக்குது அந்த கட்டடத்துல. இப்ப அரசாங்கம் ஒத்துக்குமா? ரத்து பண்ணாதான்? இது வந்து ஸ்கூலுடைய தகுதியை இழந்துருச்சு, ரத்து பண்ணாதான்? ஏன்? ஸ்கூல்னா அது ஸ்கூலா தான் இருக்கணும். கொண்டு வந்து மதுவையும் உபச்சாரத்தையும் செய்யற இடமா போனா அது ஸ்கூலுங்கிற அங்கீகாரம் தொடருவாங்களா? ரத்து செய்ய மாட்டானா? மனுஷன் ரத்து செய்வானே. இப்போ மனிதனுடைய ரோஷத்தை விடவும் அல்லாஹ்வுடைய ரோஷம் குறைச்சலா? மனிதனுடைய கோபத்தை விடும் அல்லாஹ்வுடைய கோபம் குறைச்சலா? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்கின்ற கடுமையான கோபப்படுகிற ஒரு குற்றம் ஒரு பாவம் இருக்குன்னா ஷிர்க் தானங்க. அது மிக கொடுமையான பாவம். அல்லாஹ் ஷிர்க்க தான் சொல்றான். வேற எதையும் நான் மன்னிச்சிருவேன் நாடுனா, ஷிர்க்க மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு அவ்வளவு கோபத்தோடு சொல்லக்கூடிய ஒரு இணை வைப்பு காரியத்தை ஒரு இடத்துல அரங்கேற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னா அங்க எப்படி போய் நம்ம சொல்ல முடியும்? அந்த பாவத்தை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அது தடுக்காம
அல்லது தடுக்கிற அதிகாரம் இல்லை என்றால் அதிலிருந்து விலகி வராமல் எப்படி நம்ம அதுல போய் தொழ முடியும்? ரசூல்லா வந்து தொழக்கூடாத இடங்கள்னு சில சொல்லி தந்தாங்கல்ல. ஒட்டக தொழுவத்துல தொழாதீங்க, அசுத்தமான இடங்களை தொழாதீங்க, மன்னரைகள் கபறுகளுக்கு மேல என்ன செய்யாதீங்க, தொழாதீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப கபூர் இருக்கு, கபருக்கு மேலேயே ஒரு தளத்தை போட்டு பள்ளின்னு தொழலாமா? தொழலான்னு சொல்லுவாங்களா? இந்த சாராட்ட நம்ம கேட்கிறோம். இணை வைக்கும் பள்ளியில தொழலான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட கேட்கிறோம். ஒரு கபூர் அடக்கப்பட்ட இடம், அதுக்கு மேல ஒரு விரிப்பப்பட்டு தொழலாமா? தொழலாமா? தொழக்கூடாது. தொழக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? சொல்லி இருக்கிறாங்கல்ல, கபறுகள் மேல தொழக்கூடாது. ஒட்டக தொழுவத்தில் தொழலாமா? தொழக்கூடாது. எப்ப தொழலாம்? அந்த கபறுகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தொழலாம். அப்படித்தானே? ஒட்டக தொழுவமாவே இருந்தாலும் அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்புறப்படுத்தி நீட்டா சுத்தமாக்கி தொழுகைக்குரிய இடமா நம்ம ஆக்கணும்னா தொழலாம். அப்படித்தானே? ஒரு பள்ளியாசல இருக்கு, ஒரு பள்ளியுடைய அமைப்புல இறைவன் மட்டும் வணங்கப்படும் இடம் தான், இணை வைப்பெல்லாம் செய்யப்படல. இப்ப இறைவன் மட்டும் வணங்கப்படும் இடமாகவே ஒரு இடம் இருந்தாலும் அங்க ஒரு சிறுநீர், ஒரு பையன் சிறுநீர் கழிச்சுட்டா, ஒரு அசுத்தம் ஆயிடுச்சு, இப்ப அதுக்கு மேல நின்று தொழலாமா? அப்ப இறைவன் மட்டும் வணங்கப்படும் இடமாகவே இருந்தாலும் கூட அங்கே அசுத்தம் இருக்கும்னா அந்த அசுத்தத்துக்கு மேல தொழக்கூடாது, அங்க நிக்க கூடாது, அங்க தொழக்கூடாது. அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், தூய்மைப்படுத்திட்டு தான் அங்க தொழணும் என்றிருந்தால் இந்த அசுத்தத்தை எல்லாம் விட மிகப்பெரிய அசுத்தம் ஷிர்க் இல்லையா? இன்ன ஷிர்க் அலதுலுமுன் அலீம், ஷிர்க்கு தான் மகத்தான அநியாயம். நல்லா பேசுறானே, அருவருக்கத்தக்க பாவங்களையே மிக கேவலமான அருவருக்கத்தக்க பாவங்கிறது இணை வைப்பு தானே. அந்த அசுத்தத்தை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தாம, நீக்காம, அங்க நடக்க விடாம, தடுக்காம அங்க போய் தொழலாம் எப்படி சரியா இருக்கும்? அல்லாஹ் ஒருபொழுதும் இணை வைப்பை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடங்கள்ல ஒருபொழுதும் தொழக்கூடாது. பிதஅத் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? வரதட்சணை நடைபெறக்கூடிய திருமணங்கள்ல கலந்து கூடாதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுதுங்கிறது தானே. அல்லாஹ் அதுதானே சொன்னான், இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தகூது மஅஹும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கேலி செய்யப்படுகிற, மறுக்கப்படுகிற சபையை நீங்கள் கண்டால் நீங்க அவங்களோட அமராதீங்க. நீங்க அமர்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் மிஸ்லகும், நீங்கள் அந்த பாவத்தை செஞ்ச குற்றத்துல வந்துடுவீங்க. அல்லாஹ் சொன்னானே, ஒரு தீமையை கண்டா நீ வந்து கையால தடு. ஃபைல்லம் தஸ்ததி முடியலையா ஃபபி லிசானி, நாவால சொல்லு. ஃபைல்லம் தஸ்ததி முடியலையா ஃபபி கல்வி, உள்ளத்தால வெறுத்து ஒதுக்குப்பா. தாலிக அல்லாஹுல் ஈமான், அதான் ஈமானின் பலகீன நிலை என்று சொன்னாங்களே. அதனால தானே வரட்ச திருமணத்தை புறக்கணிச்சு வர்றோம். அதனால தானே பிதத்தான காரியங்களை விட்டும் புறக்கணிச்சு வர்றோம். அதனாலதான் மார்க்கம் தடுத்து அரங்கேறக்கூடிய காரியங்களை விட்டும் புறக்கணிச்சு வர்றோம். ஏன்? அல்லாஹ் சொன்ன வசனத்துக்கு நேர்மாற்றமா இருக்கு, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு நேர்மாற்றமா இருக்கு. அதுக்கு தானே அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன வசனத்துக்கு மாற்றமா இருக்கிறதுக்கான சபையை புறக்கணிப்போம், அந்த இடத்தை புறக்கணிப்போம்னா அந்த கட்டளை எல்லாம் விட அல்லாஹ் ரொம்ப பகிரங்கப்படுத்தி சொல்லக்கூடிய, ரொம்ப கடுமைப்படுத்தி சொல்லக்கூடிய கட்டளை எனக்கு இணை வைக்காதங்கிறது. அந்த இணை கற்பிக்கிற இடத்துல ஒரு சபையில வந்து அப்படி ஒரு இடத்துல இணை கற்பிக்கக்கூடிய ஒரு செயல் நடக்கும்னு சொன்னா அங்க இப்படிப்பட்டு போய் நிக்கலாமா, வைக்கலாமா? எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு முரண்பாடானது. அப்ப காபத்துள்ளால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுதாங்கிறத செய்தியை வச்சுக்கொண்டு இணை வைக்கிற பள்ளிவாசல்ல எல்லாம் தொழுதுக்கலாம்னு சொல்ற முடிவு தவறானது. ஏனென்றால் அந்த 3 பள்ளிவாசல் என்பது அல்லாஹினால் நேரடியாக புனிதமாக்கப்பட்ட, நேரடியால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிவாசல். இன்று நாம கட்டிக்கொள்ளக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் நேரடியாக அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. நாம் கட்டுகிற கட்டிடங்கள், நாம் கட்டுகிற அந்த பில்டிங்கு, அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசலாக அங்கீகரிக்கப்படணும்னா அங்க அல்லாஹ் பள்ளிவாசல்லாம் என்ன தன்மையில இருக்கணும்னு சொன்னானோ அந்த தன்மையில இருக்கணும். அந்த தன்மையில இருந்தால்தான் அது பள்ளிவாசலுங்கிற நிலையை அடையும். அந்த அடிப்படையில் அன்னல் மஸ்ஜிதல் இல்லா, பள்ளிவாசல் என்றால் அது அல்லாஹ்விற்குரியதாக மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்விற்குரியதுன்னு எப்ப ஆகும்? ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹை விட்டுட்டு வேறு யாரும் அங்க அழைக்கப்படாமல் இருக்கணும், அவனை விட்டு வேறு யாரும் அங்க வணங்கப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது அல்லாஹ்விற்குரிய பள்ளிவாசலாக ஆகும். என்ற அடிப்படையில் இணை கற்பிக்கும் இடங்கள்ல அந்த இணை கற்பிக்கும் காரியங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்படாத வரை அங்க நம்ம தொலைவே கூடாது. இது தௌஹீத் ஜமாத் ஆளை சேர்க்கறதுக்கோ எங்க பள்ளியில மக்களை கொண்டு வரதுக்கோ கிடையாது. இது வந்து நம்ம பொதுவாக தான் சொல்றோம். சுன்னத் ஜமாத் பள்ளிகளே எத்தனையோ பல ஊர்கள்ல இணை கற்பிக்கப்படாத பள்ளிவாசல்கள் இருக்கு. லிஸ்ட் தரட்டுமா? வாங்க, லிஸ்ட் கொடுக்குறோம். அந்த பள்ளிகள்ல போய் தொலைத்தான் செய்யறாங்க. அதை நம்ம தடுத்தமா? அதை போய் யாரும் தடுக்கலையே. பல ஊர்களில் சில நிர்வாகங்கள் தௌஹீத் நிர்வாகங்கள் இருக்கிற காரணத்தினால் இணை வைப்பு காரியங்கள் அரங்கேறாமல், அந்த தடயமே அங்க இல்லாமல் அப்புறப்படுத்தப்பட்டு ஷிர்க் இல்லாமல் தான் நடக்குது. அங்க தொலைத்தான் செய்யறாங்க, யாரும் தடுக்கலையே. அப்ப தௌஹீத் ஜமாத் தௌஹீத் இல்லைங்கிற பார்வையில நமக்கு கிடையாது. ஷிர்க் இல்லைங்கிற பார்வை தான். ஷிர்க் இல்லாத பள்ளிவாசல்கள் இருக்கும்னா, இடம் இருக்கும்னா தாராளமா தொழுவுங்க, தாராளமா தொழுங்க, நம்ம தடுக்கலையே.
நாம் சொல்லுகின்ற ஒன்று இணை கற்பிக்கக்கூடிய இடமாக அது இருக்கக்கூடாது என்பது தானே ஒழிய தௌஹீத் ஜமாத் வெளியில தான் வந்து தொழணும், அப்போ தொழுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எங்கேயும் சொல்லவும் கிடையாது. அப்படி சொன்னால் அது மிகப்பெரிய தவறாயிடும். அப்படி நம்ம ஒருபொழுதும் சொல்லவே மாட்டோம். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்றால் அந்த இணை கற்பிக்குங்கிற காரியம் முழுமையாக அப்புறப்படுத்தப்படாத வரை அது தொழுவதற்கு தகுந்த இடம் அல்ல. அங்கே தொழுதால் அது பள்ளிவாசலுங்கிற நிலையில் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருக்காது. அது நம்முடைய அமல்களையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அளவிற்கு அமைந்துவிடும் என்ற காரணத்தினால அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்லுகிறோம், இன்றும் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடத்தில் அறவே நாம் இறைவணக்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இறைவனை களப்பற்ற முறையில் முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனை களப்பற்ற முறையில் நாம் வணங்க வேண்டும் என்றால் இறைவன் மட்டுமே வணங்கப்படும் இடமாக இருக்கிற இடத்தில் தான் நம்முடைய தொழுகைகளை வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொள்வோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.